ஃப்ரீயாக மைண்ட் ஃப்ரீக்காக தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள வராங்க. அப்போ அந்த விஷயங்கள் டீமில் நடக்கும் அப்படின்னும்போது அந்த டீம் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலும் அந்த டீம் வந்து பிரேக் ஆகாது அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு டீமில் வர்றவங்க எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னா 4-5 பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறையா அவங்களுக்கு நாலேஜ் கிடச்சி 4-5 பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், எஸ் கரெக்டு தான். ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனினோடனே அந்த கம்பெனி மட்டும் தான் வச்சுக்கிட்டு அதை மட்டும் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கணும். அது மூலியமாக தான் இன்கம் வரணும் அப்படின்னு வரும். அது வந்து அது மட்டும் தான் வரணுன்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு போய் கஸ்டமரை ப்ரெஷர் பண்ணுறவங்களா இருப்பாங்க, டீமை ப்ரெஷர் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அந்த டார்கெட் முடிக்கணும், அந்த மாதம் வந்து இன்கம் வேணும் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வந்து அந்த ப்ரெஷரில் இருப்பாங்க. இதுக்கு ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம், அல்லது வேறு ஏதாவது இந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி அந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, சேம் ப்ரெஷர் இதுக்குள்ளே இருக்கணுன்றது கிடையாது. அந்த ஃப்ரீ மைண்டடுக்காக தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயே வராங்க. இங்கே வந்து அதே மாதிரி ப்ரெஷர் இருக்குது. அப்போ நம்ம டீமில் இருக்கவங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளால் இன்கம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஓனாக அவங்க ப்ராடக்டை வந்து க்ரியேட் பண்ணி அதை சேல் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது மற்றவங்கள்ட்ட வாங்கி அதை சேல் பண்ணுறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஒர்க்கில் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டயத்தை சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த டயத்தில் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும், இப்படி தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத அந்த இடத்துல பர்மிஷன் வாங்கி அப்படி ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சில பேர் அந்த ஒர்க்கு செட் ஆகலை, அல்லது அப்படி எனக்கு வந்து டைமிங் எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா ஒர்க்கையே மாற்றிக்கிட்டு இதை எப்படி நம்ம வந்து சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி 4-5 விதத்தில் வருமானம் வரணும். இப்போ ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன்கம் வந்து நிச்சயமாக பெரிய லெவலில் வரும். ஆனால் அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன்கமாக மட்டுமே இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்றைக்கி பல விஷயங்கள் பண்ணிட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கொண்டு போயிட்டுருப்பாங்க. சொல்ல முடியாது, அவங்க பண்ணுற ஒரு பிஸ்னஸ்லேயே வந்து அவங்க பெரிய லெவலில் வர முடியும். அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. டீமை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதை வந்து ஃப்ரீ மைண்டடாக சம்பாதிக்கும். ஃப்ரீ மைண்டடாக போது அவங்களுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சாதான், அல்லது யாரையாவது நம்ம ப்ரெஷர் பண்ணி டீமை ப்ரெஷர் பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்க வச்சு, அல்லது அவங்கள இந்த டார்கெட்லாம் முடிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம இன்கம் வரணும் அப்படின்ற இடத்துல இல்லாமல் மைண்ட் ஃப்ரீக்காக தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வராங்க. அப்போ அந்த விஷயங்கள் டீமில் நடக்கும் அப்படின்னும் போது அந்த டீம் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலும் அந்த டீம் வந்து பிரேக் ஆகாது அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு அப்படி தோணுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கும்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயும் பெரிய லெவலில் வர முடியும். அது அவங்களுடைய விஷன், அவங்களுடைய இன்வால்மெண்ட், அது அவங்களுடைய உழைப்பு. அப்போ எந்த அளவுக்கு உழைக்கிறாங்க. நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, சம்பாதிக்கிறக்காக வரோம், எந்த வழியில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, யாரையும் ஏமாற்றாமல் போய் சொல்லாமல், அல்லது ஏதாவது ஒரு தவறான விஷயத்தில் இன்கம் பண்ணாமல் கரெக்டான இன்கம் பண்ணணும், சரியான கம்பெனியில் சரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் நோக்கம். அப்போ அந்த விஷயம் பண்ணும்போது அது ஆரோக்கியமான ஒரு டீமாகவும் நண்பர்களாகவும் உருவாகிறாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன்.